இந்த வருணமாலா இருக்காளே, அவளுக்கு எல்லா இடத்துலயும் பகவான் தெரிவாரு. பண்டிதர் ராமகிருஷ்ணனோட குடும்பத்துல இருக்கிறவங்க இங்க வந்த உடனே அவன் இங்க தான் இருப்பானோன்னு எனக்கு சந்தேகம் வந்தது. ஆனா என் வீட்டுல ஒளிஞ்சுக்கிற அளவுக்கு அவனுக்கு தைரியம் எப்படி வரும்? அவனால என் மூளை குழம்பி போயிடுச்சு. என் மூளையை தெளிவாக்கணும்னா சௌதாமணி வீட்டுக்கு போயே ஆகணும். ஆஹா, சௌதாமணி தேவி, உன் தத்துவங்கிட்ட வந்துகிட்டே இருக்க. உன் வாசலை தேடி வரேன், என் அன்பை உனக்கு தரேன், உன் காலடி தேடி வரேன், என் பாசத்தை பகிர்ந்து தரேன். இதோ வந்துட்டேன். இடுப்பு வலிடா, கண்டிப்பா வைத்தியரை போய் பார்க்கணும். என்ன வலி? குருதேவாக்கு வணக்கம். இன்னைக்குதான் எங்களுக்கு அமாவாசை. ஒருவேளை அமாவாசை ஒரு நாள் தள்ளி வந்திருந்தா ராமகிருஷ்ணனை தேடுற ஜோலியில எங்க ஜோலி முடிஞ்சு போயிருக்கோம். டே முட்டாளுங்களா, இதுக்கே சோர்ந்து போயிட்டீங்களே. இது வரைக்கும் அவனை பத்தி ஒரு சின்ன தகவல் கூட கிடைக்கல. எனக்கு இப்போ என்ன சந்தேகமா இருக்குன்னா, அவன் அவனோட குடும்பத்தை விட்டுட்டு சாமியாரா போயிருப்பானோன்னு தோணுது. போக மாட்டேங்கிற. வருண்மாலா, என்ன இது? இன்னைக்கு பகவானுக்கு இதான் நைவேத்தியமா? பாதி லட்டா? இல்ல சுவாமி, அவர் வயிறு நிறைய சாப்பிட்டதுக்கு அப்புறம் தான் நான் இங்க வந்திருக்கேன். அப்படின்னா இந்த பாதி லட்டு என்னது இது? சுவாமி, பகவான் எல்லாத்தையும் திருப்தியா சாப்பிட்டாரு. பிரசாதமா இந்த பாதி லட்டு தான் விட்டு வச்சிருக்காரு. அடியே வருணமாலா, சுவாமி நீ ஏன் இப்படி இருக்க? பகவான் எதையும் சாப்பிட மாட்டாரு. ஆனா சுவாமி, நம்ம வீட்டுக்கு வந்திருக்கிற பகவான் இருக்காரு, அவரு மனுஷ ரூபத்துல இருக்காரு. அவரு எல்லா சாப்பாட்டையும் சாப்பிடுவாரு. மனுஷனா? ஆமா. யோசிக்கிறாரு குருஜி. நாங்க தரிசனம் பண்ண வந்தோம். நீங்க பூஜை பண்ற இடத்துல பகவானே கூட இருக்காருல்ல. அட கடவுளே. குருதேவா, இங்க யாரு இருக்கிற மாதிரியே தெரியலையே. ஆமா. ஏய், அத குடுறா. இது என்ன குருஜி? ஆமா, இதுல என்ன எழுதி இருக்கு? மரியாதைக்குரிய குருதேவருக்கு, என்ன உங்களோட வீட்டுல இவ்வளவு நாள் தங்க வச்சதுக்கு உங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க என்ன விஜயநகரம் முழுக்க தேடிக்கிட்டு இருக்கும்போது நான் உங்களோட வீட்டுல தான் இருந்தேன். இதத்தான் கையில வெண்ணைய வச்சுக்கிட்டு சொல்றேன். சரியா போச்சு. குருதேவா, அந்த துஷ்டராம உங்களை மறுபடியும் முட்டாளாக்கிட்டான். அதே மாதிரி குருஜி, இந்த விஷயத்தை வேற யாருக்கும் தெரிய விட்டுடாதீங்க. தெரிய விட்டீங்க, உங்க மானம் மரியாதை எல்லாமே மண்ணோட மண்ணா புதஞ்சு போயிடும். அதுவும் சகதி மண்ல குருஜி. பண்டிதர் ராமகிருஷ்ணா. குருதேவா, அந்த பண்டிதர் ராமகிருஷ்ணன் இவ்வளவு நாள் உங்க வீட்டுல தங்கி இருக்கான், ஆனா உங்களுக்கே தெரியாம போயிடுச்சு. நாசமா போச்சு. இந்த ராமகிருஷ்ணன் நடந்த உண்மை எல்லாத்தையும் சொல்ல போறா. மகாராஜாவுக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவர் நிச்சயமா என்ன மன்னிக்க மாட்டாரு. மரண தண்டனை தான் கொடுப்பாரு. அப்புறம் நிரந்தரமா இந்த உலகத்தை விட்டு என்ன சரிச்சிடுவாரு. அழுகைய முதல்ல நிறுத்து. நீ பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. பண்டிதர் ராமகிருஷ்ண வாயையே திறக்க மாட்டான். அவனால எதுவும் சொல்ல முடியாது. என்ன சொல்லுவான்? சொர்க்கத்துக்கு போகலன்னா, இங்கேயே ஒளிஞ்சிருந்தன்னா, எல்லாரையும் ஏமாத்திக்கிட்டு இருந்தேன்னு சொல்லுவானா? இல்ல, அவனால சொல்ல முடியாது. ஆனா நீ குருதேவா, பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. இப்போ அவனும் நம்ம திட்டத்துல ஒரு அங்கமா மாறியே ஆகணும். நம்ம கூட சேர்ந்துதான் ஆகணும். சொர்க்கத்துக்கு போனதா சொன்னான்ல,
அவனுக்கு வேற வழியே இல்ல. நம்ம கூட கை கோத்து தான் ஆகணும். மகாராஜா, இப்பவாவது ஒத்துக்கிறீங்களா நான் தான் இந்த சவால ஜெயிச்சேன்னு? இன்னையோட முழுசா 1 மாசம் ஆக போகுது. ஆனா இன்னும் பண்டிதர் ராமகிருஷ்ணாவை உங்களால கண்டே பிடிக்க முடியல. இந்த விளையாட்டு இன்னும் முடிவடையில மகாராணி சின்னாதேவி. இன்னைக்கு என்ன நடக்குதுன்னு பாப்போம். இன்னைக்கு என்ன காரணம் சொல்றான்னு பாப்போம். இந்த சம்பவத்தை பத்தி என்ன பதில் சொல்ல போறான்னு பொறுத்திருந்து பாப்போம். சூழ்நிலைகள் மாறுறதுக்கு அதிக நேரம் எடுக்காது மகாராணி சின்னாதேவி. மகாராஜா, எனக்கு முழு நம்பிக்கை இருக்கு. பண்டிதர் ராமகிருஷ்ணா இந்த முறையும் நிச்சயமா ஏதாவது ஒரு தீர்வு வச்சிருப்பாரு. உங்க நம்பிக்கையை நான் ரொம்ப பாராட்டுறேன் மகாராணி சின்னாதேவி. யாரு ஜெயிக்கிறாங்கன்னு பாத்துருவோம். நீங்களா இல்ல நானா? சொல்லுங்க மந்திரியாரே, இன்னைக்கு தர்பார்ல எதை பத்தி நாம பேச போறோம்? ஆஹா, எதுவுமே தெரியாத மாதிரி ரொம்ப அழகா நடிக்கிறாரு. இவர மாதிரி நடிக்கிறதுக்கு வேற யாரும் இருக்க மாட்டாங்க. மகாராஜா, இன்னைக்கு அமாவாசை. இன்னைக்கு தான் பண்டிதர் ராமகிருஷ்ணன் சொர்க்கத்துல இருந்து திரும்பி வர நாள். ஆமா மந்திரியாரே, இந்த அரசபைக்கு அழைப்பு விடுத்ததே நான் தாங்கிறத மறந்தே போயிட்டேன். பண்டிதன் ராமகிருஷ்ணனை நாம வரவேற்கணும்ல. ஏன்னா நாம ஏதாவது ஒரு விஷயத்தை விவாதிக்க போறோம்னா அதுக்கு ராஜ தர்பாரை விட ஒரு நல்ல இடம் இருக்க முடியுமா சொல்லுங்க? அதெல்லாம் இருக்கட்டும், எங்க நம்ம பண்டிதன் ராமகிருஷ்ணன்? ஆச்சாரியாரே, பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்காரு? பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்க இருக்கான்? அத நீங்க தான் சொல்லணும் ஆச்சாரியாரே. நான் எப்படி சொல்ல முடியும்? ஆச்சாரியாரே, உங்களோட நெருங்கிய நண்பர் ஆத்மா சுவாமி இருக்கார்ல, இவர் தானே அவரை சொர்க்கத்துக்கு அனுப்புனாரு. இப்ப அங்க இருந்து இவர் தானே திரும்ப கொண்டு வரணும். அவரு கண்டிப்பா வருவாரு. கண்டிப்பா வருவான். பண்டிதர் ராமகிருஷ்ணன் எங்கேயும் போகலையே. அதாவது அவன் சொர்க்கத்துக்கு தானே போயிருக்கான். நான் உங்களுக்கு ஞாபகப்படுத்துற ஆச்சாரியாரே, இந்த சொர்க்கத்துக்கு போற யோசனைய நீங்க தானே எங்களுக்கு சொன்னீங்க. ஆனா அதுக்கான வழிய ஆத்மசாமி தான் காட்டினாரு. ஒருவேளை பண்டிதர் ராமகிருஷ்ணன் இன்னைக்கு தர்பாருக்கு வரலன்னா என்ன ஆகும்? இது பாருங்க, நீங்க என்ன பயமுறுத்தாதீங்க, சொல்லிட்டேன். அதான் வந்துருவான்னு சொல்றேன்ல. ஒருவேளை அவர் வரலன்னா அவர் என்னைக்கு அந்த மரணப்படுக்கையில படுத்தாரோ அன்னைக்கே அவர் இறந்ததா நாம கருதணும். அப்புறம் அதுக்கான முழு பொறுப்பை மங்களி சத்தையா, ஆத்மசாமி, அப்புறம் நீங்களும் ஏத்துக்க வேண்டியதா இருக்கும். ஒருவேளை பண்டிதன் ராமகிருஷ்ணன் வரலன்னா எங்க போய் தொலைஞ்சான் இந்த பண்டிதன் ராமகிருஷ்ணன்? குருதேவா, நடக்கிறதெல்லாம் வச்சு பார்க்கும்போது பண்டிதர் ராமா வரமாட்டான்னு தான் எனக்கு தோணுது. வரமாட்டானா? திரும்பி வரலன்னா எப்படி? எங்கதான் போவான்? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணர் உங்களை மாதிரி முட்டாள் கிடையாது. நான் என்ன சொல்ல வரேன்னா, அவர் உங்களை மாதிரி யோசிக்க மாட்டாரு. நீ இப்ப என்னதான் சொல்ல வர? குருஜி, பண்டிதர் ராமகிருஷ்ணன் திரும்ப வந்தா கூட உங்களை எதுவும் பண்ண முடியாதுன்னு நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கீங்க. அதாவது பண்டிதர் ராமகிருஷ்ணன் ஒரு வேளை வரலனா அவனை கொலை செஞ்சு குற்றத்துக்காக உங்களுக்கு தண்டனை கிடைக்கும்னு ராமகிருஷ்ணன் நினைச்சுக்கிட்டு இருக்கா. சொல்லு குருதேவா, எனக்கு என்னமோ நீங்க இப்பவே நாக்கு நீட்டிக்கிட்டு தூக்குல தொங்குற மாதிரி தெரியுது. எப்படியே? டேய், நெல்றா. குருதேவா, கொஞ்சம் வயித்த கலக்கிற மாதிரி இருக்கு. நான் கொஞ்சம் போயிட்டு வந்துடுறேனே. நீ போனா வரமாட்டேன்னு எனக்கு நல்லா தெரியும். எங்கேயும் போக கூடாது. என்னானாலும் சரி, சேர்ந்தே அனுபவிக்கலாம். எங்கேயும் போகாத. மந்திரியாரே, மந்திரியாரே, பண்டிதன் ராமகிருஷ்ணன் நம்ம ஊர்ல தான் இருக்கான்னா ஏன் தர்பாருக்கு இன்னும் வந்து சேரல? ஒன்னும் புரியல மகாராஜா.
என்ன பண்றது? என்ன கேட்காதீங்க, நீங்க ஏதாவது பண்ணுங்க. மகாராஜா, நீங்க இதே விஷயத்த கொஞ்சம் சத்தமா சொல்லுங்க. ஆ? மந்திரியாரே, நீங்களே சொல்லுங்க, இந்த விஷயத்துல நாம என்ன முடிவெடுக்கலாம்? குருதேவா, பண்டிதர் ராமகிருஷ்ணா இன்னும் சொர்க்கத்துல இருந்து திரும்ப வரல. என்ன பண்ணலாம்? என்ன பண்ணலாமா? இந்த கேள்வியை என்கிட்ட ஏன் கேக்குறீங்க? என்னோட கருத்து என்னன்னா, மங்களி சத்தையாவையும் ஆத்மசாமியையும் சிறைச்சாலையில போடலான் இருக்கேன். அப்புறம் உங்களை என்ன 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 பண்ணுவீங்க மந்திரியாரே? அது மகாராஜாவோட விருப்பம். மகாராஜா, பண்டிதர் ராமகிருஷ்ணன் கண்டிப்பா வந்துருவான். அவன் கண்டிப்பா வந்துதான் ஆகணும். அவனுக்கு எந்த ஆபத்தும் வந்திருக்காது. எனக்கு நம்பிக்கை இருக்கு மகாராஜா. அவனுக்கு எதுவும் ஆயிருக்காது. அவன் நிச்சயம் வந்துருவான். உங்க முகத்துல தெரியுற இந்த உணர்ச்சி எனக்கு பிடிபடலையே ஆச்சாரியாரே. உங்களுக்கு என்ன பார்த்து சந்தோஷமா இல்ல கோவமா? நீ நீ எங்க இருந்த பண்டிதர் ராமகிருஷ்ணா? ஸ்வர்க்கத்துல இருந்த குருதேவா. நீங்க தானே என்ன அனுப்பி வச்சீங்க. அங்க எல்லா திசையிலையும் எனக்கு சந்தோஷம் மட்டும்தான் தெரிஞ்சது. நிம்மதி, சுகம், அமைதி, சாந்தி. ரம்பா, ஊர்வசி, மேனகா இவங்களோட நடனத்தை பார்த்து பூரிச்சு போயிட்டேன். இதெல்லாம் பாக்கியசாலிகளுக்கு தான் கிடைக்கும். புண்ணிய காரியங்கள் செஞ்சவங்களுக்கும் கிடைக்கும். ஆமா. வா பண்டிதனே ராமகிருஷ்ணா. வணக்கம் மகாராஜா. சொல்லு, சொர்க்கலோகத்துல எங்க அப்பா எப்படி இருக்காரு? மகாராஜா, நான் ஸ்வர்க்கத்துல உங்க தந்தையார சந்திச்சேன். அவரு ரொம்ப நல்லா இருந்தாரு. அவருடைய புத்திரன், அதாவது நீங்க ராஜ்யத்தை நடத்துற விதத்தை பார்த்து அவர் உண்மையிலேயே ரொம்ப பூரிச்சு போயிருக்காரு. அவர் உங்களை ஆசீர்வதிச்சதோட நம்ம விஜயநகரத்து பெருமக்களுக்கு அவருடைய தீபாவளி வாழ்த்தையும் சொல்லி அனுப்பியிருக்காரு. அற்புதம். எனக்கு ரொம்ப மகிழ்ச்சியாவும் சந்தோஷமாவும் இருக்கு. ஏன்னா என்னுடைய தந்தை உன்கிட்ட எனக்கு வாழ்த்து சொல்லி அனுப்பியிருக்காரு. எல்லாருக்குமே சொல்லி அனுப்பியிருக்காரு. அப்புறம் சொல்லு பண்டிதனே ராமகிருஷ்ணா, என்னுடைய தந்தை சொர்க்கலோகத்துல சந்தோஷமா இருக்காருல்ல? அவருக்கு எந்தவித வருத்தமோ மன உளைச்சலோ இல்ல பிரச்சனையோ இல்லையே? ஆமா மகாராஜா, அது கொஞ்சம் கஷ்டம்தான். ஆனா என்ன ஆனா பண்டிதனே ராமகிருஷ்ணா? சொர்க்கலோகத்துல எங்க அப்பாவுக்கு என்ன விதமான பிரச்சனைன்னு உடனடியா சொல்லு. மகாராஜா, ஒண்ணு இல்ல, அவருக்கு 2 பிரச்சனை இருக்கு. அதுல ஒரு பிரச்சனை என் முகத்திலே உங்களுக்கு தெரிஞ்சிருக்குமே. நீளமா வளர்ந்த என்னோட முடி, தாடி, என்னுடைய மீசை. ஏன்னா சொர்க்கத்துல சவரம் பண்றவங்க இல்ல. ஸ்வர்க்கத்துல உங்க தந்தையாருடைய தாடி அங்கிருந்து பூமியை தொடுற அளவுக்கு நீண்டு வளர்ந்திருக்குன்னா பாருங்க. அப்புறம் அவருடைய தலைமுடி அது அப்படியே ஆலமர வேர் மாதிரி பூமிக்குள்ளேயே இறங்கிடும் போல இருக்கு. உங்க தந்தையார் என்ன ஸ்வர்க்கத்துக்கு அழைப்பு கொடுத்ததே இதுக்காகத்தான். ஏன் மூலமா உங்களுக்கு ஒரு தகவல் கொடுத்து விட்டிருக்காரு அரசே. அது என்ன தகவல்? இது தகவல் மட்டும் இல்ல மகாராஜா, இது ஒரு கட்டளையும் கூட. இந்த விஜயநகர பேரரசுடைய அதிகாரப்பூர்வமான முடித்திருத்தம் செய்பவர் மங்களி சத்தையாவை உடனடியா ஸ்வர்க்கத்துக்கு அனுப்ப சொல்லியிருக்காரு. பல வருஷங்களா நீண்டு வளர்ந்திருக்கிற அவருடைய தலைமுடி, தாடி, மீசை எல்லாம் சரி செய்யறதுக்கு இவருடைய உதவி அவருக்கு தேவை. ஆனா பண்டிதர், சொர்க்கத்துல கூட யாருக்காவது தாடி மீச வளருமா? அது எப்படி வளராம இருக்கும்? இப்ப என்ன பாருங்க, எனக்கு வளர்ந்திருக்குல்ல. நானும் ஸ்வர்க்கத்துக்கு போய் தான் வந்திருக்கேன், பாத்தீங்கல்ல? சரி பண்டிதனே ராமகிருஷ்ணா, 2வது பிரச்சனை என்னன்னு சொல்லு. மகாராஜா, உங்க தந்தையாருடைய இன்னொரு பிரச்சனை என்னன்னா, அவரு ஸ்வர்கலோகத்தை தவிர மத்த லோகங்கள்லயும் சஞ்சாரம் செய்ய ஆசைப்படுறாரு. அதாவது வைகுண்ட லோகம், கைலாசம், பிரம்மலோகம். ஆனா இந்த விஷயத்துல நாம எப்படி அவருக்கு உதவி செய்ய முடியும்? அவர்தான் ஸ்வர்கலோகத்துல இருக்காரு. அட இல்ல மகாராஜா, நீங்க அவருக்கு இந்த உதவி செய்ய முடியாது. என்ன சொல்ற? இவரால பண்ண முடியும். இவரால மட்டும்தான் பண்ண முடியும்.
ஆத்ம சுவாமியாலயா? ஆனா இவரால எப்படி உதவி செய்ய முடியும்? வேற எப்படி? என்ன ஸ்வர்க்கத்துக்கு அனுப்புன மாதிரிதான். மகாராஜா, உங்க தந்தையாருக்கு ஒரு அனுபவம் மிக்க மாந்திரிகர் தான் இப்ப தேவைப்படுறாரு. இவர மாதிரி திறமை வாய்ந்த ஒருத்தரால தான் அவரை மத்த லோகங்களுக்கு கூட்டிட்டு போக முடியும். என்னுடைய தனிப்பட்ட விருப்பமும் இந்த மாதிரி வேலைக்கு இந்த மாதிரி ஆளுதான் ரொம்ப பொருத்தமா இருப்பாங்க. இவரால தான் யாரையும் எங்க வேணாலும் அனுப்ப முடியுமே. சரிதானுங்க?